ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான அப்டேட் அப்படிங்கிறதா. எஸ், மகாநதி சீரியலுடைய கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக வர அக்டோபர் மாதத்தோட சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக சீரியல் முடியுது அப்படின்னு சொன்னால் ரூமர்னு சொல்லி நம்ம இக்னோர் பண்ணிடலாம். பட் அதுக்கு நடுவில் அக்டோபர் மந்த் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும்போது தான் நமக்கு வந்து கேள்விகள் நிறைய எழ ஆரம்பிக்குது அப்படிங்கிறதா. ஸோ இந்த கேள்வி எங்கே வர ஆரம்பிச்சது? ஒரு கமெண்ட் செக்ஷன் மூலயமா இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. எஸ், நம்மளுடைய விஜய் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய தாத்தா ரோல் பண்ணுறவர், ஸோ அவருடைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்கும்போது இந்த மாதிரி அக்டோபர் மந்தோட சீரியல் முடியுதாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஒரு வதந்தி வந்து பரவ ஆரம்பிச்சது. ஸோ இது ரிலேட்டடாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லைங்க, சீரியல் வந்துட்டு இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சீரியல் முடிக்கிற ஐடியா இப்போதைக்கு டீம் கிடையாது. பட் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த என்ன வேணாலும் நடக்கலாம் அதுதான் வந்து இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மகாநதி ஃபேன்ஸ் எதுவுமே பெருசாக கோவப்படாமல் ஸோ வீடியோ ஃபுல்லாக நிதானமாக கேட்டுட்டு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கனிவான வேண்டுகோள் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு தெரியும், சீரியல் வந்துட்டு 10 o'clock லான்ச் ஆச்சு. ஸோ கூடவே சிறகடிக்க ஆசையுமே லான்ச் ஆச்சு. ஸோ 2 சீரியல் பேக் டு பேக் 9:30 and 10 o'clock பிக் பாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு பக்கம் சிறகடிக்க ஆசை நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் மகாநதி வந்து 7 o'clock டைம் சேஞ்ச் ஆகி இது ஒரு பக்கம் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸ்டோரியில் நிறையவே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது எல்லாம் வந்து டிஆர்பிக்கு உதவுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து ஃபேன் பேஸ் நிறைய கிரியேட் ஆகியிருக்காங்களே ஒழிய டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அது ஏன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்துட்டு 6:30 போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் லோ ரேட்டிங்ஸ் வாங்குது. அது வந்து ஒரு ரீசனாக சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து ஒன்றும் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் இன்னும் கொண்டு போய் ரீச் பண்ணலையோ அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஆன்லைன் ஃபேன் பேஸ் மகாநதிக்கு ரொம்பவே அதிகம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது முக்கியமாக பேர் இப்போ கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு நடுவில் ஃபேமிலி ஆடியன்ஸ்ட்டை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இந்த ஒரு பக்கம் ஆப்போசிட்டாக சுந்தரி வந்து ரொம்ப வலுவாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுமே 6+ ரேட்டிங்ஸ் urban+ ரூரலில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மகாநதி முயற்சி பண்ணாங்கன்னா வருவாங்களோ என்னவோ அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அதே போல் ஏன் வந்து அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் டிவியில் நிறைய நியூ சீரியல்ஸ் வருது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா சீரியல்ஸுமே பிரைம் டைமை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுமே ஒரு கூடுதலான ஒரு அப்டேட். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, விகடனுடைய ஒரு நியூ சீரியல் வருது, கண்டிப்பாக பிரைம் டைமில் தான் கொண்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் குளோபல் வில்லேஜஸ் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ஓரளவுக்கு நல்லாவே போகலை. ஸோ இப்போவே ஹை வோல்டேஜ் ட்ராக்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 100-150 எபிசோடுக்கு அதுக்கப்புறம் வர வேண்டிய ட்ரூத் ரிவீல்லாம் இப்போ முன்னாடியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டிஆர்பி ப்ரெஷர் அவங்க மேலே இருக்கு. ஒருவேளை வீட்டுக்கு வீடு வாசப்படி சக்ஸஸ் ஆகலை, சீரியல் எண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு சீரியலை குளோபல் வில்லேஜஸ் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அது ஒரு பிரைம் டைம் சீரியலாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி 2 சீரியல் ஆச்சா. அதே போல் ஆக கல்யாணம் சீரியலுடைய ப்ரொடக்ஷனுமே ஒரு நியூ சீரியல் கொண்டு வராங்க. அது இல்லாமல் ஹிந்தி சீரியலுடைய ஒரு ரீமேக் வருது. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய சீரியல்ஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரைம் டைம் சீரியல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் டிலே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா பாப்புலர் ஒரு பிரைம் டைம் சீரியல் சிறகடிக்க ஆசையுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு சீரியல் தான் இருக்குது. ஆல்ரெடி அவங்க முன்னாடியே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி இன்னுமே வந்துட்டு விகடன் டிலே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த சீரியல் சீக்கிரம் லான்ச் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு சீரியல் முடிச்சாகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேக் டு பேக் பிரைம் டைம் சீரியல்ஸ் வரும்போது ஏற்கனவே இருக்கிற சீரியல்ஸ் மேலே கண்டிப்பாக ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் வரக்கூடிய சீரியல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல், 2வது நீ நான் காதல், 3வது நம்மளுடைய மகாநதிக்கு தான் வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீ நான் காதல் கூட கண்டிப்பாக ஆஃப்டர்நூனுக்கு மாற்றிடுவாங்க. அதே போல் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ஒன்று என் பண்ணிடுவாங்க. ஸோ மகாநதியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இத்தனை நியூ சீரியல்களுக்கு மத்தியில் பிக் பாஸ் சீசன் 8 வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ பிக் பாஸ் வருதுன்னா 9:30 to 10:30 பிக் பாஸை போட்டுருவாங்க. ஸோ 2 சீரியல்ஸ் அந்த இடத்துல காலி ஆகிடும். ஸோ அங்கே போயிட்டு இருக்க சின்ன மருமகள் சீரியலை ஒன்று இயர்லியர் ஸ்லாட்டுக்கு தான் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன மருமகள் சீரியலுமே ரேட்டிங் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஹை வோல்டேஜ் ட்ராக்லாம் கூட 8+ ரேட்டிங்ஸ் வந்து டே வைஸ்ல அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் அவங்க வந்துட்டு அந்த கோர் ஸ்டோரிக்குள்ளெல்லாம் மூவ் பண்ணாங்க, அந்த ஹீரோயினுடைய படிப்பு ட்ராக்கெல்லாம் மூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரியலுமே இன்னும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் சீரியலாக வந்து கிரியேட் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த சீரியலுடைய ரைட்டர் வந்துட்டு சந்துரு சார், ஸோ சேனலுடைய ஹெட். ஸோ அவருடைய சீரியலை கண்டிப்பாக ஆஃப்டர்நூனுக்கு அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட மாட்டாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் வந்துட்டு அக்டோபர் மந்த்துக்குள்ளேயே கிரியேட் ஆகிடும். ஸோ பிக் பாஸ் வருதுன்னா கண்டிப்பாக 2 சீரியல் காலி ஆயிடும். அது எப்போ வரும்னா அக்டோபர் மந்தில் தான் பிக் பாஸ் வரும். ஸோ இதை ரீசனாக வச்சு தான் அந்த ஃபேன் வந்துட்டு அந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து சர்க்குலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தாண்டி டிஆர்பியில் முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகாநதியால் முடியும். ஏன்னா நிறைய ஸ்டோரி வந்து அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு சில சீரியலில் வந்துட்டு ஸ்டோரி வந்து ஒரே லைனில் வச்சுக்குவாங்க. அதுக்கு நடுவில் ஒரு பேரலல் ட்ராக் எல்லாம் வச்சு மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக மோதலும் காதலும் சீரியல் சொல்லலாம். ஸோ ஹீரோயினுடைய மேரேஜ் ட்ராக், அதுக்கப்புறம் அவங்க எப்படி போக போறாங்கிறதான் கதை. பட் அதுக்கு நடுவில் அவங்க சின்ன எக்ஸ்ட்ரா ஆடட் ட்ராக்ஸ்லாம் மூவ் பண்ணி கொண்டு வந்தால் தான் அந்த சீரியல் வந்து நகரும். இந்த மாதிரி ஒரு சில லவ் சீரியல்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். அதே போல் இப்போ நம்ம மகாநதி எடுத்துக்கிட்டோம்னா கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேரலல் ட்ராக்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கு. ஏன்னா இப்போ நிவினுடைய லவ் ஒரு பக்கம் இருக்கு. அதே போல் இவங்க விஜய்
விஜயன் காவேரியுடைய ட்ராக் இருக்கு. ஸோ விஜயோடைய பாஸ்ட் இருக்கு, அதே போல நம்முடைய காவேரிக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஸ்டோரி இருக்கு. அது இல்லாம நம்முடைய காவேரியுடைய ஃபேமிலி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு செப்பரேட் ஸ்டோரி இருக்கு. இது இல்லாம நிறைய வில்லன் அண்ட் வில்லிஸுமே நம்ம சீரியல்ல இருக்காங்க. ஸோ முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ராகினியுடைய மேரேஜ் ட்ராக் அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து சீரியல் மேலே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் கேரக்டர். ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து ராகினியும் பசுபதியும் எவ்வளோ ஒரு வன்மமாக காவேரி மேலே இருந்தாங்களோ அது எல்லாமே இந்த ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சோ, சீரியலுடைய கதைகள் வேற வேற பக்கம் நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த அப்பள ட்ராக் எல்லாம் வந்து தேவையில்லாமல் கொண்டு வந்து வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதை ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா பிரவீன் மன்னன் சார் ஒருவேளை இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போறேன், ஸோ இந்த சீனை கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணி எடுத்துடலான்றதால கொஞ்சம் வச்சு எடுத்துட்டு போயிட்டாரா ஒரே காஸ்டியூம்ல, ஸோ ஒரே நாளில் நிறைய ஷூட் எதுவும் போயிட்டு முடிச்சு விட்டு போயிட்டாரா அப்படிங்கிறது தெரியல எனக்கு பர்சனலாகவே. பட் இதை தாண்டி இப்போ இன்னைக்கு கொஞ்சம் ட்ராக் மூவ் ஆயிருக்கு, ப்ரோமோ பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியுது. அதே பக்கம் 2 hours ஸ்பெஷல் எபிசோட்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் ட்ராக் மூவ் பண்ணால் மட்டும்தான் டிஆர்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ என்னதான் ஆன்லைன் ஃபேன் பேஸ் இருந்தாலும் சேனலுக்கு டிஆர்பி தான் முக்கியம். டிஆர்பி நல்லா வந்தால் மட்டும்தான் சீரியலை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு அப்டேட். ஒருவேளை டிஆர்பி இன்னுமே நல்லா ஒரு 6+ ரேட்டிங்ஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மகாநதி வந்து சர்வே பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் 7 o'clock இல்லைனாலும் 6:30 ஆச்சு டைம் சேஞ்ச் பண்ணி மகாநதி கொடுப்பாங்க. ஸோ இன்னுமே வந்துட்டு சேனல் அதாவது டீம் வந்துட்டு இந்த பேரா ட்ராக்ஸ் எல்லாம் விட்டுட்டு மெயின் லீட்ஸ் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணணும். விஜயன் காவேரியுடைய லவ் தான் என்ன, ஸோ அவங்களுடைய லவ் ட்ராக் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி காமிக்கணும். அதே போல் இங்கே காவேரியுடைய ஃபேமிலி, ஏன்னா மகாநதியுடைய கோர் ஆடியன்ஸ் அவங்க தான். ஏன்னா மகாநதிய இந்த ஸ்டார்டிங் டேஸில் காவேரியுடைய ஃபேமிலி எப்படி அந்த தத்தளிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க எப்படி கரை சேருவாங்க அப்படிங்கிறத ஒரு மெயின் கோர் ஸ்டோரியை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டர்ஸ் ரிலேட்டடாக அந்த 4 அந்த இருக்கிற ரிமைனிங் 3 சிஸ்டர்ஸுமே செப்பரேட் ஸ்டோரியில் எழுதி நிறைய ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸை வந்து உள்ள கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா யமுனா ட்ராக்ல அப்படியே பாஸ் ஆகி நிற்கிது. ஸோ அந்த ட்ராக்கெல்லாம் நடுவில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் ஆடியன்ஸ் மெயின் லீட்ஸ் பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி செப்பரேட் ட்ராக்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸை வச்சு அங்கே நம்மளுடைய விஜயன் காவேரியுடைய பிரசன்ஸை கொண்டு வந்து ஒரு ஹீரோயிசமோ ஹீரோயினிசமோ அங்கே வந்து கொண்டு வந்தாங்கன்னா நம்ம அதாவது ஆன்லைன் பேருக்குமே சந்தோஷமா, பேருடைய பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே சந்தோஷமா இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே என்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ வந்து டீம் கன்சிடர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா பிரவீன் மன்னன் சாருக்கு ரொம்பவே தெரியும் இந்த மாதிரி ஃபேமிலியை பேஸ்டு சீரியல் கொண்டு வரதுக்கு. அதே போல் இந்த சீரியலில் இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா பிரியா தம்பி மேம் இருக்காங்க, பட் ஏன் வந்து சீரியல் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கல? ஏன்னா பிரியா தம்பி மேம் வந்துட்டு என்னதான் ஸ்டோரியில் நல்லா இல்லை, ஆடியன்ஸ்லாம் போர் அடிக்குதுன்னு சொன்னாலுமே கூட அவங்க வந்து ஒரு டிஆர்பி குயின் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு பக்கம் பாண்டியன் சீசன் 1 இருக்கட்டும், சீசன் 2மே கூட ஒரு பக்கம் இப்போ ஆடியன்ஸ்லாம் என்னங்க இந்த சீரியல் முடிஞ்சிடும் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் பாருங்க இப்போ பேக் கொண்டு வந்து இப்போ எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீரியலாக பாண்டியன் சோஸ் 2வே மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல் பாக்யலட்சுமி சீரியல். ஸோ இந்த 2 சீரியலுமே என்னதான் அருவன் சொன்னாலுமே கூட டிஆர்பி வைஸ் ரொம்பவே கன்சிஸ்டன்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. 2 சீரியலுமே இப்போ 1000+ எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணியும் இன்னும் அந்த கிரேஸ் வந்து அந்த சீரியல்ஸ் மேலே இருக்கு. ஸோ அதையே இங்கே வந்துட்டு மகாநதியில் மேமால கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மெயின் ரீசன் வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு பிரியதம்பி மேம் கையில் கிடையாது. ஸோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் மட்டும்தான் பிரியதம்பி மேம் கிட்ட. ஸ்டோரி வந்து குளோபல் விஜய் ஸ்ட்ரீமோ இல்லை வேற யாரோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த டைட்டில் கார்ட்ஸ்லையுமே ஸ்டோரி யார்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துங்களை இங்கே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே ஒருத்தர்ட்டையும் இப்போ டைலாக் ரைட்டர் வந்து இப்போ பாரி சார்ட்டையுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டோரி அவங்ககிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆகுமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதையுமே டீம் வந்து கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ட்ராக்ஸ் மூவ் பண்ணால இன்னும் ஒரு 1 yearக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு மகாநதி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். பட் இந்த சீரியல் முடிக்கிற விஷயம் அப்படிங்கிறது இப்போ வந்ததால் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டீம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே இருக்குது. ஏன்னா மற்ற சீரியலில் வந்துட்டு நல்ல ஸ்டோரி இருக்கும், பட் பேர் இருக்க மாட்டாங்க. அதனாலேயே சீரியல் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் சீரியல் எண்ட் ஆயிரும். பட் இங்கே வந்துட்டு நல்ல ஒரு பேர் இருக்காங்க, அதுக்கான நல்ல ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸுமே இருக்காங்க. அது வந்து ஸ்டோரி கொஞ்சம் இதாக இருக்காங்களோ அதை கொஞ்சம் மாற்றினாங்கன்னா இன்னுமே நல்ல டிஆர்பி வருமோ, நல்ல ஃபேன் பேஸ் வருமோ அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சைடில் சொல்கிற ஒரு விருப்பமே கூட. ஸோ டீம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மகாநதி இப்போதைக்கு எண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பங்கள். ஸோ சேனல் என்ன பிளான் பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அவர் சொன்னதை வச்சு மகாநதி இப்போதைக்கு முடியலை அப்படிங்கிறது மட்டும் ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.